மீன் பிடிக்க போகலையா? போயிட்டு வந்துட்டேண்ணா. காலையில் போயிடுவோம். 5 மணிக்கெல்லாம் வந்து போயிடுவோம். காலையில் போயிட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். அதுக்கப்புறம் மீன் கிடச்சிதுனாக்கா விற்றுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 1 ஆகிடும் 2 ஆகிடும். அதுக்கப்புறம் குளிச்சு கிழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டு தான். தயிர் சாதம் சாப்பிட்டீங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, நம்ம சரண்யா சிஸ்டர் வந்திருக்காங்க. சிரிச்ச முகத்தோடு வரும்போதே தெரியும் சிஸ்டர் தான் அதுமாரி வருவாங்க. ஹாய் ஜெகனண்ணா அப்படின்றாங்க, லைக்கு போட்டாச்சுன்றாங்க. இதை மாதிரி வந்து அந்த வார்த்தை யார் கூப்பிடுவா? மீன் வியாபாரம் பண்ணுறீங்களா? வியாபாரம் கிடையாதுண்ணா, மீன் பிடிக்க போகலாம் இல்லைங்களா? பிடிச்சிட்டு வந்த மீனை நானே விற்றுட்டு வந்துடுறது. ஹாய் பியூட்டி, கண்டுபிடிச்சிங்களா? அது எப்பயோ சொல்லி கண்டுபிடிச்சாச்சு, எப்பயோ கண்டுபிடிச்சாச்சு. சரண்யம்மா, என்ன சாப்பாடு, என்ன சாப்பிட்டீங்க? நான் சொன்னால் வந்து உங்களை பாராட்டுன்னு சொல்லுவீங்க. உண்மையாலுமே உங்கள்கிட்ட உள்ள திறமையை சொன்னேன். நீங்கள் என்ன பாலனன்னு கேளுங்க. உங்களுக்கு காமெடி வந்து சூப்பராக இருக்குது. அசால்ட்டாக வந்து அந்த முகப்பாவனம் கரெக்டாக வருது. நீங்கள் காமெடி ட்ரை பண்ணுங்கள். நான் ஜெகனண்ணா நான் ஜெகனண்ணா கிட்ட பேச வந்தேன் அப்படின்றாங்க. ஓகே பாயின்றாங்க பாலண்ணன். ஓகே பாய், 2 பேருமே பாய் சொல்கிறாங்க. ஐயா கடவுளே கடவுளே, என்ன அது பெரும் சோதனை, நம் இந்திய நாட்டுக்கே சோதனை வந்து விட்டதே. ஜெகனண்ணா ஏன் சைலண்ட்? பாய் சொல்கிறீங்களா? அதுக்காக தான். வீடியோ வந்து காமெடி வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் பாலு அண்ணா. ஓ, பாலண்ணனுக்கு பாய் சொன்ன. ஏன்பா நீங்கள் சாப்பிடல? இவ்வளோ வேண்டாம், எனக்கு கம்மியாக கொடு. ஓகே ஜெகனண்ணான்றாங்க. இதுக்கு முன்னாடி இதை மாதிரி நீங்கள் இந்த காமெடியாக போட்டிருந்தாக்கா இன்னும் நிறையா ரீச் ஆகிருக்கும் சரண்யாம்மா. நீங்கள் வந்து அந்த காமெடியாக அந்த அசால்ட்டாக உக்காந்துட்டு போடுறீங்கள, உண்மையாலுமே நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் யார் வேணாலும் கேட்டு பாருங்கள். அந்த காமெடியாக வந்து வடிவேல் காமெடி ஆகிட்டும் மற்ற காமெடி இதை போட்டுட்டு அப்படியே வாயில் போட்டு திம்பிங்க பாரு. அது என்ன டைலாக் அது? இதே சாப்பாடு சம்மந்தமாக தான் வரும். அதை நான் எழுத்தாக போட்டிருப்பேன் சிரிச்ச மாதிரி. ஓகே ஜெகனண்ணான்றாங்க. அது இன்னொரு வீடியோ. என்ன வீடியோ அது? வாயில் ஏதாவது தின்னு வாயில் போட்டு திம்பிங்க அப்புறமா அந்த காமெடி முடித்தோடனே. அது என்ன மறந்துட்டேன். வீடியோ முடிச்சு போய் பார்க்குறேன். ஓகே ஜெகனண்ணா ஓகே ஜெகனண்ணான்றாங்க. இந்த பகிர்ப்பு அந்த காமெடியும் கிடையாது. அதே தான். பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவ்வளோ வாயை கட்டவே முடியாது. ஆமாப்பா, அது அசால்ட்டாக விட்ருக்கலாம். நீங்கள் அந்த நேரத்தில் ஒன்று எடுத்து வாயில் போட்டிங்க தெரியுங்களா, அப்படியே அவ்வளோதான், அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அசால்ட்டாக விட்டாக்கா அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அந்த நேரத்தில் அது தோணுது பாருங்கள். அது சின்ன சின்ன விஷயந்தான் நம்மளை கவர் பண்ணுறது. அது என்னது பகிர்ப்பு அப்படிம்பீங்கள, அது நல்லா இருந்துச்சு. அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு, அவளும் பெண் தானே, அந்த முகபாவனம் அழகாக வருது உங்களுக்கு. அதனால் காமெடியை ட்ரை பண்ணுங்கள். அண்ணன்ட்ட வேணால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம், உங்களுக்கெல்லாம் வந்து ஆதரவாக இருக்கிறோம், உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். யாரும் வந்து இந்த லைவ் போடுற சொல்லி ரொம்ப புகழ்ச்சியாக சொல்லலாமா? உங்களோட இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒவ்வொருத்தங்க வீடியோலாம் பார்க்குறோம்ல, அவங்க வந்து சின்ன சின்ன ஃபால்ட்டு எதுவாக இருந்தால் நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம், அவங்க அதுக்கு தகுந்த திருத்திப்பாங்க. அதுக்காக நம்ம ஒருத்தர் சொல்லிக்கிறதெல்லாம், இப்போ ஜெகனண்ணா அது செய்கிறீங்க, அந்த இடத்துல கொஞ்சம் ஃபால்ட்டு அப்படி சொன்னால் தான் நம்ம ஒருத்தது வீடியோ நல்லா போடுறதுக்கு கரெக்டாக வரும். எடுத்தோடனே யாரும் வீடியோ போடுறதுக்கு கரெக்டாக வராது. அதனால் வந்து